உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தப்பு செஞ்சுட்டு இந்த ராகவ் வந்து பார்த்தோன்னாக்கா எதுவுமே வந்து எனக்கு தெரியாது, எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ உங்கள் அண்ணா சொன்னது மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சமயத்தில் நம்ம ராகவ் வந்து சும்மாவே வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல இப்போ நம்ம சோழன் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன சொல்லிட்டாங்க, அவன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சேரனை வந்து பார்த்தோன்னாக்கா அவர் மேலே பழியை தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அவர் தான் சொன்னார், அவர் சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இதுவுமே வந்து பார்த்தோன்னாக்கா தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இப்போ அந்த இடத்துல நம்ம சோழன் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவடைஞ்சிருப்பாங்க. இந்த சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கண் கலங்கி வந்து நின்றுட்டார். என்னடா இது, நாம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டோமோ தேவையில்லாமல் அப்படின்னு வந்து சொல்லி அந்த சமயத்தில் தான் இப்போ இனிமேலும் நாம் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து பார்த்தோன்னாக்கா உருவாக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் நாம்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. என்னன்னா இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு சரியான தண்டனை நானே தரேன் நிலா, நீ என் கூட வா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நிலா கையை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே கோவப்பட்டு இப்போ நம்ம ராகவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் ராகவ் நீங்கள் கேட்டதுனால தான் நான் எல்லாத்தையும் வந்து சொன்னேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் தானே ஒவ்வொரு விஷயத்தையும் துருவி வந்து கேட்டீங்க, நானாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் சொல்ல கிடையாது, நீங்கள் தெரிஞ்சதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவருப்பாக இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு எல்லாமே உங்கள் கையில் நான் சொன்னல, அப்புறம் இருந்துமே எதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சேரன் வந்து நம்ம ராகவை இந்த அளவு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்க வந்து நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், என்னோட தம்பி பொண்டாட்டியா நீ என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லி அங்கே உன்னை வந்து பார்த்தேன்னா நான் என்ன பண்ணேன், என் ஒர்க்குக்காக தான் ஏதோ வந்து சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், கடைசியில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் என் கையில் தெரிஞ்சுட்டு போயிட்டு அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதே இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வச்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேரன் நம்ம ராகவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அத்தனை பேர் முன்னாடி தான் காலில் போடுற செருப்பால் எடுத்து அடிச்சிடுறாங்க. உனக்கு இது தேவைதான், ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேரனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன படுத்திருக்க, காயப்படுத்தியிருக்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் தங்கச்சி நிலாவை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணிட்டேன், ரொம்பவுமே மனுஷன் நோக அடித்து வச்சுருக்கேன், இது எல்லாத்துக்கும் உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதால் எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணது எல்லாருக்கும் பெரிய ஷாக்கிங்காக வந்து இருக்குது. என்னடா தம்பி வந்தால் அங்கே வந்து அடிக்கிறான் வீட்டில், நீ வந்து இங்கே ஆஃபீஸில் வச்சு அடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடித்தானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஆமாம் நைட்டு வந்து அவனுமே வந்து என்னை அடிச்சுட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிலா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை வந்து நம்ம சோழன் வந்து அதாவது சேரன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆமாம் அவர் வந்து நைட்டு என் கையில் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லும்போது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பெரிய அவமானமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ராகவ் இதுக்கு மேலேயும் லவ்ன்ற ஒரு விஷயத்தில் தலையிட மாட்டாங்க, யார் லவ் வேணால் பண்ணிக்கோங்க எதனா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவார் போல், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய தர்மடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுந்துருச்சு. இனிமேலும் யார் ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையிடாமல் அவர் நிலாவை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ராகவும் நம்ம என்ன பண்ணார், அந்த இடத்துல எவ்வளோ வந்து ட்ரை பண்ணார், அது நடக்கலை. ஆனால் இப்போ நம்ம நிலாவும் நம்ம சோழனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு படியை வந்து பார்த்தா முன்னேறிட்டு இருக்காங்க. இதில் இவர் குறுக்க திரும்பவும் வராமல் அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இவர் விலகிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துலையுமே வந்து நம்ம ராகவ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டாருனாக்கா இப்போ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவாக இருந்தாலும் ஆனால் நான் வச்சுருக்க லவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவர் நினச்சாரு. ஆனால் இனிமேல் அந்த லவ்வுக்கு மண்ணை வாரி போடுற விதமாக தான் இப்போ நம்ம சேரனும் பண்ணியிருக்கேங்க, நம்ம சோழனும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம
ராகவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு, நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் உதவி செய்வாரா? அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு, மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகவ் நம்ம நிலாவுக்கு தொந்தரவு குடுத்தா, அவங்களுக்கு என்ன மாரி தண்டனை குடுக்கலாம் அப்படின்றத வந்து உங்களோட கருத்தை தெரிவிச்சிருங்க. அப்பதான் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.